எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்திய சமுதாயமும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னைக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது மூணும் 10 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்த 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். நாளைக்கு இந்த பேலன்ஸ் இருக்க ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. இப்போ அந்த 3 கொஸ்டினை பற்றி நான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸை நீங்கள் ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் அந்த பிடிஎஃப் எடுத்து படிங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எதை படிக்கணும், எப்படி நீங்கள் படித்தா கொஞ்சம் அதை பற்றின ஓனாக எழுத முடியும் அப்படின்ற விஷயத்தில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கிளாஸை நீங்கள் ஒன் டைம் கவனிச்சுட்டு அந்த பிடிஎஃப் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கிளாஸை புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, இந்த புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த கிளாஸை நீங்கள் ஒன் டைம் கவனிச்சுட்டாவேவும் நீங்கள் எக்ஸாமுக்கு ஓனாக எழுதுறதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? அதை என்ன கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லி நம்ம கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு புதுசாக ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. சரிங்களா? நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளவு சார் சொல்லி கேட்குறீங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து 500 rupees தான் ஃபீஸ். சரிங்களா? புதுசாக ஜாயின் பண்றவங்க கால் பண்ணுங்க. தென் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ரைட்டு. அந்த 3 கொஸ்டின் என்ன கொஸ்டின் சார் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி. அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி இந்த ஒரு கேள்வி. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சமூக நீதிக்கான வழிமுறை கல்வி. இந்திய அரசியலமைப்பின் சமூக நீதிக்கான வழிமுறை கல்வி. மூணாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம். இந்த மூணாவது கேள்வி நான் உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாவே அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். இலவச கட்டாய கல்வி பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அது நீங்க எப்படி எழுதணும் சொல்லி எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா இருக்கும். நீங்க 5 minutes அந்த கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணாவே வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் நீங்க ரெடி ஆயிடும். நான் அந்த மாதிரி தான் பாயிண்ட் வைஸா உங்களுக்கு எடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். சரிங்களா? 3 விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பின் முகப்புரைகள். நம்ம அரசியலமைப்போட முகப்புரைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அடுத்து அடிப்படை உரிமைகள், என்ன பாருங்க, அடிப்படை கடமைகள். இந்த 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து 5 மார்க் கூட கேட்கலாம், இல்ல இதே கொஸ்டின் 10 மார்க் கூட உங்களுக்கு கேட்கலாம். அடிப்படை உரிமைகள் கடமைகள் பற்றி விவரின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? இப்ப அடிப்படை உரிமைகள் அதுல வந்து 8 முக்கியமான விஷயம், 8 பாயிண்ட் இருக்கும். அந்த 8 பாயிண்ட ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரிங்களா? இந்த 8 பாயிண்ட் என்ன, உள்ள இருக்க கண்டென்ட்டை நீங்க எதை படிக்கணும், சிம்பிளா படிச்சா எப்படி நம்ம எக்ஸாம் எழுத முடியும், இதுக்கெல்லாம் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். இப்போ நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீங்க ஒன் டைம் கேட்டுட்டாவே எக்ஸாம் நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். இதுல வந்து உங்களுக்கு 12 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி 12 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ இப்போ இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி இதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதை கவனிங்க. இதுல பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தில் முன்னுரை 1. அந்த அரசியல் சாசனத்துல முன்னுரை எப்படி இருக்குன்னா 22 பாகங்கள் இருக்கும். அடுத்து 12 பின் இணைப்புகள் இருக்கும். அடுத்து 395 சரத்துகள் இருக்கும். சரிங்களா? அந்த சரத்துக்கெல்லாம் பிரிவுகள் சொல்லுவாங்க. அந்த சரத்துகள்ல நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அதுல பட்டியல் 1ல வந்து மத்திய அரசின் கல்வி பொறுப்புகளையும், அடுத்து பட்டியல் 2ல வந்து மாநில அரசின் கல்வி பொறுப்புகளையும், அடுத்து பட்டியல் 3ல வந்து மைய மாநில அரசின் கூட்டு பொறுப்புகளையும் குறிப்பிடுகின்றன. இதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் இதுதான். சரிங்களா? அடுத்து நம்ம சொல்ற பாருங்க, அரசியலமைப்பின் முகப்புரைகள். இந்த முகப்புரைகள் என்ன சார் இருக்கும், நல்லா கவனிச்சுக்க. இந்திய அரசியல் சாசனத்தின் முன்னுரை இந்திய அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டிய சமூக தத்துவ அடிப்படையில் விளக்குகின்றது. இதை விளக்குறது தான் எது கேட்டீங்கன்னா அரசியலமைப்பின் முகப்புரைகள். சரிங்களா? இந்திய அரசியல் சாசனத்தின் தொடக்க வரிகள் எதை குறிப்பிடுகிறது அப்படின்ற ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இப்படி நீங்க ஹைலைட் பண்ணி காட்டினா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். என்ன குறிப்பிடுறது பாருங்க, இந்திய மக்களாகிய நாம் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடுடைய குடியாட்சியை நிறுவுகிறோம். இதுதான் தொடக்க வரிகளை குறிப்பிடுகிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, இதில் உள்ள 4 முக்கிய அடிப்படைகளும் கீழ்கண்டவாறு விவரிக்கப்படும். 4 முக்கிய அடிப்படைகள் என்ன? 1 நீதி, 2 சுதந்திரம், 3 சகோதரத்துவம், 4 சமத்துவம். சரி, நீதி எதை சொல்லுது, அடுத்தது சுதந்திரம் எதை சொல்லுது, சகோதரத்துவம் எதை சொல்லுது, அடுத்து சமத்துவம் எதை சொல்லுது பாருங்க. நல்லா கவனிங்க. நீதி வந்து என்ன சொல்லுதுன்னா சமூக பொருளாதார அரசியல் தொடர்பானவை, இந்த நீதி சம்பந்தமானது. அடுத்து பாருங்க சுதந்திரம்.
சிந்தனை, பேச்சு, எழுத்து, நம்பிக்கை மற்றும் வழிபாடு தொடர்பானவை. அடுத்து பாருங்க சகோதரத்துவம். இது வந்து பாருங்க தனி மனிதனின் கண்ணியத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்து தொடர்பானவை. அடுத்து பாருங்க சமத்துவம். இதெல்லாம் சொல்லி பாருங்க சமூக அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகள் அவற்றை மேம்படுத்துவது தொடர்பானவை. இதை சொல்லுது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு, அடுத்து அரசியலமைப்பு முகப்புரை முடிச்சு. அழகா சொன்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அடுத்து இந்த நீதி சமூகம் அது எது சம்பந்தம்னு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க அடிப்படை உரிமைகள் ஒரு 8 விஷயம் இருக்கு. சரிங்களா? இது பாருங்க சார் நிறைய சொல்லுங்க. இந்த 8 மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க அந்த உட்பிரிவுகளை எப்படி படிக்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியல் சட்டத்தின் குடிமக்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் ஒரு 8 அடிப்படை உரிமைகள் சொல்லிருக்காங்க. ஒண்ணு பாருங்க சமமாக நடத்தப்படுவதற்கான உரிமை. இது சட்டப்பிரிவுல வந்து 14, 18 குறிப்பிடுது. 2 பாருங்க சுதந்திரத்துடன் இருக்கும் உரிமை. இதோட சட்டப்பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா 19, 22. 3 பாருங்க சுரண்டப்படுதலுக்கான உரிமை. சட்டப்பிரிவுகள் 23, 24. 4 பாருங்க சமயம் பின்பற்றலுக்கான உரிமை. சட்டப்பிரிவுகள் 25, 28. 5 பாருங்க பண்பாடு மற்றும் கல்விசார் உரிமைகள். சட்டப்பிரிவுகள் 29, 30. அடுத்து 6 பாருங்க அரசியலமைப்பின் ரீதியாக நிவாரணம் பெறும் உரிமை. இது சட்டப்பிரிவு 32. அடுத்து 7 பாருங்க கல்வி பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 21, 7. அடுத்து 8 பாருங்க தகவல் அறியும் உரிமை. இது சட்டப்பிரிவு 19, உட்பிரிவு 11. சரிங்களா? இந்த 8 பிரிவுகள் வரிசையை மனப்பாடம் பண்ணிட்டு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் உள்ள என்னென்ன விஷயம் சொல்லிருக்காங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிம்பிளா புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஒண்ணு பாருங்க சமமாக நடத்தப்படுவதற்கான உரிமை. சட்டப்பிரிவு 14, 18. இதுல என்ன வரும் பாருங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 2 பாருங்க ஜாதி. 3 சமயம். 4 இனம். 5 பிறப்பிடம் ஆகிய எந்த ஒன்றின் அடிப்படையிலும் அழகா வச்சுங்க வேற்றுமை பாராட்டாத இருத்தல். எந்த அடிப்படையிலும் வேற்றுமை பாராட்டக்கூடாது. இதுதான் இந்த உட்பிரிவு சொல்லுது. 2வது உட்பிரிவு பாருங்க சுதந்திரத்துடன் இருக்கும் உரிமை. இது சட்டப்பிரிவு 19, 22. இது என்ன சொல்லுவாங்க இதில் வந்து பாருங்க ஒண்ணு பாருங்க தனது கருத்துக்களை பேச்சு மற்றும் எழுத்து மூலம் வெளிப்படுத்துதல். 2 பாருங்க ஒன்று கூடி செயல்படுதல். 3 பாருங்க கூட்டுடன் இயங்குதல். 4 பாருங்க எங்கும் வசித்தல். 5 பாருங்க எத்தொழிலையும் மேற்கொள்ளுதல். 6 பாருங்க உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு. இந்த இதுல இருந்து உரிமைகளை சொல்லுது. அது 3 பாருங்க சுரண்டப்படுதலுக்கு எதிரான உரிமை. சட்டப்பிரிவு 23, 24. இது என்ன சொல்லுங்க கட்டாயப்படுத்தி உழைப்பை பெறுதல். அது தவறானது. 2 பாருங்க குழந்தை தொழிலாளர் முறை. அது தவறான சொல்றாங்க. 3 பாருங்க பாலின பலாத்காரங்களுக்கு உட்படுதல். இது தவறான சொல்றாங்க. அடுத்து ஆட்களை கடத்தல். இதுவும் தவறான சொல்றாங்க. இது எதுல சுரண்டப்படுதலுக்கு எதிரான உரிமையில வருது. சரிங்களா? அடுத்து 4 பாருங்க சமய பின்பற்றுதலுக்கான உரிமை. சட்டப்பிரிவு 25, 28. இதெல்லாம் சொல்றாங்க எந்த மதத்தினையும் பின்பற்றிடல் உரிமை உண்டு. 2 பாருங்க அதை பரப்பிற்கான உரிமை இருக்கு. 3 பாருங்க சமய நிறுவனங்களை தோற்றுவித்து நிர்வகித்தல். அடுத்த 4 பாருங்க சில வகை வரிகளிலிருந்து விலக்கு பெறுதல். 5 பாருங்க சில குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் மத போதனை வகுப்புகளை நடத்துதல். இதெல்லாம் போன்ற இப்பிரிவு உரிமைகள் உள்ளடங்கும். அடுத்த 5 பாருங்க பண்பாடு மற்றும் கல்விசார் உரிமைகள். இதுல சட்டப்பிரிவு 29, 30. இதெல்லாம் சொல்றாங்க 1 பாருங்க ஒவ்வொரு சமூக பிரிவினரும் தத்தம் பண்பாடு மற்றும் மொழியை பாதுகாத்தல். அது 2 பாருங்க சிறுபான்மையர் தமக்கு தகுந்த கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நிர்வகித்தல் போன்றவை இப்பிரிவில் உட்பிரிவில் அடங்கும். அடுத்து பாருங்க அரசியலமைப்பு ரீதியாக நிவாரணம் பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 32. இது பாருங்க தமது உரிமையை அரசியலமைப்பு சட்டங்கள் மூலம் அமல்படுத்திட செய்திடும் உரிமையை சட்டம் அளிக்கிறது. அடுத்து பாருங்க கல்வி பெறும் உரிமை. இதுல பாருங்க கல்வி பெறும் உரிமையை அண்மை காலத்தில் அடிப்படை உரிமைகள் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுதான் கல்வி பெறும் உரிமை. சரிங்களா? இது சட்டத்தின்படி 6 முதல் 16 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறுதல் அடிப்படை உரிமையாக்கப்பட்டுள்ளது. அது 8 பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டம். இது 19 சப்செக்ஷன் 1. அதை பாருங்க எந்த ஒரு அரசு துறையிலிருந்தும் பொதுமக்கள் தகவல் பெறும் உரிமையை அண்மையில் அடிப்படை உரிமையின் கீழ் கொண்டுவரப்பட்டு சட்டப்பிரிவு 19 உட்பிரிவு 1 சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க இந்திய அரசியல் சாசனத்தில் விதித்துள்ள குடிமக்களின் அடிப்படை கடமைகள். இதுல பாருங்க அடிப்படை கடமைகள் மொத்தம் 12 இருக்கு. என்னென்ன 12 அடிப்படை கடமைகள் சார்? உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். 1 பாருங்க 12 அடிப்படை கடமைகள் ஒரு டைம் கவுன்ஸ்டா போது எழுதலாம். 1 பாருங்க இந்திய அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடத்தல் மற்றும் அதன் கொள்கைகள் சட்டத்திட்டங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். செகண்ட் பாருங்க இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எழுச்சியூட்டி உயர் சிந்தனைகளை போற்றி அவற்றை பின்பற்றுதல். இதுவும் ஒரு குடிமக்களுடைய அடிப்படை கடமைகளாகும். 3 பாருங்க நாட்டின் இறையாண்மையையும் தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்சியும் போற்றி பாதுகாத்தல். 4 பாருங்க நாட்டினை பாதுகாத்தல் தேசிய பணிக்கு அழைக்கப்படும் போது அதனை மனமுவந்து ஏற்று பணியாற்றுதல். 5 பாருங்க மத மொழி வட்டாரம் வேறுபாடுகளின்றி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் மேம்படுத்துதல்.
பெண்களின் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் பழக்க வழக்கங்களை கைவிடல். அடுத்த 6 பாருங்க, பல்வேறு பண்பாடுகள் இணைந்த வளமிக்க நமது பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்தல். 7 பாருங்க, காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு விலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல். 8 பாருங்க, அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், ஆராய்ந்தறியும் வேட்கை, அடுத்து பாருங்க மறுமலர்ச்சியில் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளல். 9 பாருங்க, பொது சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை விட்டொழித்தலில் உறுதியாக இருத்தல். அடுத்து 10 பாருங்க, அனைத்து துறைகளிலும் தனிநபராகவும் பிறருடன் கூட்டாகவும் செயல்பட்டு தனிச்சிறப்பு மிக்க நிலையை எய்திட முயற்சி மேற்கொள்ளல். அடுத்து 11 பாருங்க, நாடு தொடர்ந்து உயர்நிலை எட்டிட பெருமுயற்சி கொண்டு வெற்றி காணல். 12 பாருங்க, குழந்தைகளின் பெற்றோர் பாதுகாவலர் தனது பாதுகாப்பில் உள்ள குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயதான முறையான கல்வி பெற தேவையான வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். இந்த 12 தான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேள்வி ஃபுல்லா புரிஞ்சுக்கும். இதே மாதிரி பாயிண்டா தான் இந்த இந்திய அரசியலமைப்பின் சமூக நீதிக்கான வழிமுறை கல்வி எல்லாமே உங்களுக்கு ஒன் டைம் ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? சோ இந்த 3 கேள்வியில ஒரு கேள்வி உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க அந்த கேள்வியை ஒன் டைம் ரீட் பண்ணாவே போதும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.